பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 2025 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீனராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 2ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சியாகும் போது தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கத்துவது, கதறுவது, அழுவது, கோச்சிக்கிறது, முறைப்பது, மற்றவர்களை எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது, இதெல்லாம் பெற்றோரிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம், உடன் பிறந்தவர்கள், நண்பர்களிடம், கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது. கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும். கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும். தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை. தனுசு ராசிக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே கடந்த 9 மாதமாக, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, 4ஆம் வீட்டிலே பாவக்கிரகங்கள் அமரும்போது சனி, ராகு, கேது, சூரியன் இப்படி பாவக்கிரகங்கள் வரும்போது நற்பலன்கள் குறைந்து பாவ பலன்கள் அதிகரித்து விடும். சுகக்கேடை ஏற்படுத்தி விடுவார்கள். நாம் உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் புத்தியை குழப்பி கெட்ட பெயர் வர மாதிரி செய்து விடுவார்கள். கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசிக்கு புதன் பாதகாதிபதி, 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். பாதகாதிபதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது வேலை தொழில் மூலம் பாதக பலன்கள் நடந்திருக்கும் அல்லது சரியான சம்பளம் வாங்க முடியாத இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, மாம மச்சான்களிடம் சில பகை விரோதம், கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் தனுசு ராசி என்பதற்கு சங்கடங்கள் நிலவி கொண்டிருக்கும். புதன் நட்சத்திரத்தை விட்டு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கோச்சாரத்திலே தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். பின்னோக்கி வரும்போது ராகு நட்சத்திரத்திற்கு வருகிறார். ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது உங்களுடைய சுய சம்பாதியத்தால், சுய உழைப்பால் நீங்கள் வீடு, மனை, மாடு, நிலம், சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல எதிர்காலம் உண்டு. 3வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது ஒரு மனிதன் கடந்த 7.5 ஆண்டு காலமாக 7.5 சனியில் பட்ட அவஸ்தை கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது 7.5 ஆண்டு கால பிரச்சனையை அந்த 2.5 ஆண்டு காலத்தில் தீர்த்து விடலாம். சனி பகவான் நட்சத்திரத்தில் சுகஸ்தானத்தில் ராகு வரும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு சுகக்கேடு நீங்கும். உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் வழி சொந்த பந்தங்கள் வழியில் பகை, போட்டி, விரோதங்கள் நீங்கும். உங்களுடைய மன எண்ணங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிக்கும். புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது மதில் மேல் உள்ள பூனை போல் இந்த பக்கம் குதிக்கலாமா, அந்த பக்கம் குதிக்கலாமா அப்படின்னு தனக்கு எந்த பக்கம் சாதகமாக இருக்குதுன்னு பூனை குதிக்கும். புதன் இரட்டைத்தன்மை கொண்ட கிரகம். கடந்த 9 மாத காலம் இருந்த குழப்பங்கள் தனுசு ராசி என்பதற்கு நீங்கும். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது
பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. அவருடைய நட்சத்திரத்தில் ராகு வரும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது வீடு மாடு மனை நிலம் சொத்து எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. தன்னுடைய வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேறிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 4வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது அர்த்தாஷ்டம ராகுவாக மிக பலம் பெறுகிறார். பிரம்மாண்ட கிரகம், பேரின்ப கிரகம். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு வரும்போது பெரும்பணம் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். அதே 4வது வீட்டில் வரும்போது நிலபுல சொத்துக்களை விரயமும் செய்ய வைப்பார். வீடு மனை நிலம் வண்டி வாகனங்களில் விரய செலவுகளையும் அதிகப்படுத்தி விடுவார். வீடு விற்கணும், பழைய வண்டி வாகனங்கள் விற்கணும், நிலபுல சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 9 மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வீடு மனை வண்டி வாகனம் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது தனுசு ராசி என்பளுக்கு கடந்த 9 மாத கால பிரச்சனைகள் குறைந்தே தீரும். எப்படியும் குறைச்சிக்கலாம். உங்கள் பேச்சு சாதுரியத்தால் தனுசு ராசி என்பர்கள் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் சமாளித்து வெற்றி பெற்று விடலாம். இனிமேல் தோல்வி இல்லை, வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது பகை, கடன், நோய், வேலை. நாம் வேலை தேடி போய் தான் வேலை செய்யணும். முதலாளியாக இருந்தால் உங்களை தேடி வேலையாட்கள் வருவார்கள். நாம் தேடி போகும்போது போட்டி பொறாமை பகை எதிர்ப்பு எல்லாம் வரும். 6வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் யாரையும் பகையாக போட்டியாக விரோதமாக நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய வேலை மூலம் பிரச்சனை வரும். வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வரும். எதிரிகள் அதிகமாகி விடுவார்கள். சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர காரகத்தினுடைய கிரகத்தினுடைய பலனை கொடுப்பார். ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 6வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை உங்கள் எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்கணும். இப்போ போட்டி போடக்கூடாது. யாரையும் எதிர்ப்பாக பகையாக நினைக்காமல் இருக்கும் வரை தனுசு ராசி என்பளுக்கு விரயமும் பிரச்சனையும் இல்லை. நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு என்றிருந்தால் எந்த தொந்தரவும் வராது. மற்ற கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. சூரியன் சுக்கிரன் புதனை பார்க்கும்போது 7ஆம் இடம் 8ஆம் வீட்டில் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் தனுசு ராசி என்பதற்கு ஓரளவு நன்றாக இருக்கிறது. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும் போது குருபகவான் பார்வை கேதுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். வண்டி வாகன தொழிலாளர்கள் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி தடையின்றி வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேதுவால் ஏற்பட்ட தடங்கல்கள் தனுசு ராசி என்பதற்கு நீங்குகிறது. வேலைக்கு முயற்சி செய்யுங்க, வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்கள் தடையின்றி வருமானம் பெறலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் பின்னடைவு இல்லாமல்
முன்னேற்றங்களை காட்டக்கூடிய அமைப்புண்டு. வீடு, மனை, நிலம், சொத்து, மாடு, கால்நடை, கோழி எல்லாம் வளர்க்கலாம். விவசாயிகள் நல்ல மழை பொழிகிறது, தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம், பயிர் செழித்து வளரும். விவசாயிகளுக்கு சிறப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கப் போகிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.